வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கடைசி நடந்த காப்போத்த சாதாரணதர பரீட்சைண்டு விஞ்ஞான பாட பகுதி பி எஸ்ஐ கேள்வியில் 8வது பி பார்ட் பார்ப்போம். எலக்ட்ரிசிட்டி. இதில் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் A, B எனும் இரு மின்னுபகரணங்கள் ஓர் 6 வோல்ட் பேட்டரியுடன் தொடுக்கப்பட்டுள்ள விதம் உருவில் காட்டப்பட்டிருக்குது. ஏயின் விவரக்கூற்றுக்கள் 6 வோல்ட் 12 வாட்ஸ் எனவும் பியின் விவரக்கூற்றுக்கள் 4 வோல்ட் 0.5 ஆம்பியர் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கு S1 S2 ஆகியன ஆளிகள் என்று சொல்லியிருக்கு. கேள்வி தொடருது. இனி கேள்விக்கு போகும் முதல் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் உரிய நியம குறியீடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தடையாக இருக்க போது இது 2 ஆளி, இது 2 மின் உபகரணம் சொல்லியிருக்குது. அந்த மின் உபகரணங்களுக்கு விவரக்கூற்றுகள் சொல்லியிருக்குது. ஏக்கு 6 வோல்ட் 12 வாட்ஸ் என்று சொன்னால் இதுக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு 6 வோல்ட் ஆகவும் ஒரு செகண்டில் இது 12 ஜூல்ஸ் மின் சக்தியை நுகரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு 4 வோல்ட் ஆகவும் இது அதன் போது இதன் ஊடாக பாயிற ஓட்டம் 0.5 ஆம்பியர் ஆகவும் இருக்க போகுது. பேட்டரி 6 வோல்ட்டாக இருக்குது. ரைட். இப்போ கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி, A, B ஆகியன சுற்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள விதம் கேட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுட உபகரணங்கள் தொடுக்கப்படுறது 2 விதம். ஒன்று தொடராக இணைக்கிறது. தொடரான்னு சொன்னால் இப்படி இணைச்சிருக்கணும். ஏயையும் பியையும் தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ மேலே இருக்குது, கீழே பி இருக்குது. ஆகவே இது சமாந்தர இணைப்பு. அப்போ இதுக்கான விட சமாந்தரமாக தொடுக்கப்பட்டிருக்குது. ரைட். 2வது கேள்வி, ஆளி S1 மூடப்படும் போது ஏயினூடாக பாயிற ஓட்டம் கேட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளி S1 மூடப்படுது. இங்கே இதுக்கு குறுக்க மின்னோட்டம் போகலை. அப்போ எங்களுக்கு இந்த லைன் தேவையே இல்லை. நாங்கள் இப்போ சுட்டு நாங்கள் திருப்பிக்கிறோம்னு சொன்னால் எப்படி இதில் S1 நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆகவே ஒன் ஸ்டேஜில் இருக்க போது இதில் ஏ அப்படியே வந்தால் இங்கால பேட்ரி 6 வோல்டேஜ். இந்த ஏயுடைய விவரக்கூற்றுகள் 6 வோல்ட் 12 வாட்ஸாக இருக்கும். இதனூடாக பாயிற மின்னோட்டம் கேட்டிருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல்யூ பி சொல்லி கிடக்கு, வோல்ட் சொல்லியிருக்கு, ஐ கேட்டிருக்கு. இது 3 கணியங்களையும் இணைக்கிற மாதிரி ஒரு சமன்பாடுன்னு சொன்னால் பி சமன் விஐ. பிக்கு பதிலாக 12 வாட்ஸ், விக்கு பதிலாக 6 வோல்ட் இன்ட்டு ஐ கேட்டிருக்கு. அப்போ ஐ சமன் 12/6 2 ஆம்பியர் என்று வரும். அடுத்தது 3வது, பியின் விவரக்கூற்று 4 வோல்ட் 0.5 ஆம்பியர் என்பதால் நீர் கருதப்படுவது யாதென்று சொன்னால் பி உபகரணம் தொழிற்படைக்கு இதுக்கு குறுக்கே 4 வோல்டேஜ் அழுத்தம் ட்ராப் ஆக போது அந்த நேரம் இதனூடாக பாயிற ஓட்டம் 0.5 ஆம்பியராக இருக்கும். ரைட். அதை நீங்கள் இதில் சொல்லிக்கொள்ளணும். 4வது, ஆளி S2 மூடப்பட்டுள்ள போது உபகரணம் பி விவரக்கூற்றுகளுக்கு அமைவாகத்தான் தொழிற்பட போகுது. இப்போ S2 மூடப்படுது ஒன் ஸ்டேஜில். அப்போ இந்த உபகரணம் இதன் விவரக்கூற்றுக்கு அமைவாகத்தான் தொழிற்பட வேண்டும். அதில் ஏ கேள்வி, இதற்காக ஆறிற்கு குறுக்கே இருக்க வேண்டிய அழுத்த வேறுபாடு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த ஆறிற்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி 6 வோல்டேஜ்னு சொன்னால் இந்த மைனஸில் 0 வோல்டேஜ், இங்கால 6 வோல்டேஜாக இருக்குது. இது அப்படியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடுக்கும் கம்பி இடையில் எந்த விதமான உபகரணங்களும் இல்லை. அப்போ இதில் 0 வோல்டேஜ், அது மாதிரி இதுலேயும் 0 வோல்டேஜ். அப்படியோ வந்தால் இங்கே மட்டும் 0 வோல்டேஜாக தான் இருக்க போகுது. இங்கே 6 வோல்டேஜ் எது உபகரணமும் இல்லை, வெறும் கம்பி. இது மட்டும் 6 வோல்டேஜாக இருக்கும். இங்காலையும் இதில் மட்டும் 6 வோல்டேஜ் உங்களுக்கு சொல்லி இருக்குது. ஏற்கனவே ஏ 6 வோல்டேஜ் உண்டு. 6 - 0 6. அதை பற்றி எங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ கேட்ட கேள்வி 6க்கு முன்னால் நாங்கள் அழுத்த வேறுபாடு பார்க்கணும்னு சொன்னால் இந்த உபகரணம் பி இருக்குல்ல, இந்த பிக்கு இந்தியாவில் 0 வோல்டேஜ், இந்த உபகரணம் 4 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடோட தொழிற்பட போகுதுன்னு சொன்னால் இந்தியாவில் 0 உண்டா, இந்தியாவில் 4 இருக்குது. 4 - 0 தான் 4. அப்போ இந்த தடைக்கு இஞ்சால 4 வோல்டேஜ், இஞ்சால 6 வோல்டேஜ் என்று சொன்னால் இதன் அழுத்த வேறுபாடு 6 வோல்டேஜ் - 4 வோல்டேஜ் 2 வோல்டேஜாக இருக்குது. அடுத்த பி கேள்வி, இங்கு ஆறினூடாக பாயிற ஓட்டம், இதனூடாக பாயிற ஓட்டம் 0.5 ஆம்பியர்னு சொன்னால் ஒரே கம்பி தான். இப்போ அந்த ஆறினூடாகவும் அதே ஓட்டம் தான் பாயும் 0.5 ஆம்பியர். சி,
ஆறிற்கு இருக்க வேண்டிய பெருமானம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டு கிடக்கு. அப்போ இதில் பெருமானம் கேட்டு கிடக்குது. அப்போ V = I ஆறில் போட்டிங்கள்னு சொன்னால் V தெரியும். ஆறுக்கு குறுக்கு எவ்வளவு ட்ரொப் ஆகுதுன்னு ஏற்கனவே கண்டுட்டோம். அதை சரியாக செய்தால் நீங்கள் சரியாக செய்யலாம். 10 வோல்டேஜ் I வந்து 0.5 ஆம்பியர் ஓட போது R கேட்டிருக்கு. ஆகவே R = 10 வோல்டேஜ் இங்கு 0.5 ஆம்பியர் 4 ஓம் என்று வரும். அலகுகள் எல்லாம் சரியாக போடணும். இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கும். ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இருக்கும். ஸ்டெப் வைஸாக செய்து கொண்டு போகணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க்ஸ் இருக்கும். நேரே கண்டுட்டு வரக்கூடாது. ரைட். அடுத்தது 5வது கேள்வி. ரைட். 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கு இரு உபகரணங்களும் தொழிற்படும் போது பேட்டரியினூடாக பெறப்படுற ஓட்டம் கேட்டிருக்குது. 2 உபகரணங்களுமே தொழிற்பட போய்க்குள்ள இந்த பேட்டரியினூடாக போகிற ஓட்டம் கேட்டிருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த AB 2 தடையும் நாங்கள் கண்டே ஆகணும். அப்போ நான் சுற்றை போய் கீறேன். A உபகரணத்தின் தடையை நான் RA என்றும் B உபகரணத்தின் தடையை நான் RB என்றும் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முதல் இருக்கிற ஏற்கனவே கண்ட நாங்கள் 4 ஓம். இப்போ இதில் 6 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரைட். இப்போ நான் ஒரு தடையும் கண்டனு சொன்னால் அதனோட ஒரு ஓட்டம் ஓவராலாக காணக்கூடியதாக இருக்குது. இதில் நாங்கள் ஏற்கனவே விவர கூட்டுகள் சொல்லியிருக்குது. 6 வோல்ட் 12 வாட்ஸ் என்றும் இதுக்கு விவர கூட்டு 4 வோல்ட் 0.5 ஆம்பியர் எனவும் சொல்லியிருக்கு. அப்போ நான் இதனூடாக போகிற ஓட்டம் நான் முதலே ஏற்கனவே கண்ட நான் இந்த ஆளி மூடப்பட்டிருக்கேக்க இதனூடாக போன ஓட்டம் 10 ஆம்பியர்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு நான் இந்த தடை காணலாம். ஆகவே P = I² என்ற ஒரு சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாடில் போட்டேன்னு சொன்னால் 12 வாட் = I² 10² இன்ட்டு R. அப்போ R = 12/4 3 ஓம் என்று வரும். அப்போ RA கண்டுட்டேன் 3 ஓம். இது இப்போ RB காணுவோம். RBயை பார்த்தீங்கன்னு சொன்னால் V = IRலேயே நான் போட்டால் வரும். அப்போ 4 வோல்ட் அதனூடாக போகிற ஓட்டம் 0.5 ஆம்பியர் இன்ட்டு R. ஆகவே R = 4/4 8 ஓம் என்று சொல்லி வரும். ரைட். இப்போ நான் சுற்ற திருகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமை போட்டே கீறேன். அந்த தடையில் போட்டே கீறேன். இது 3 ஓம். கீழே இதில் வந்தீங்கன்னு சொன்னால் 4 ஓம் திருப்பி 8 ஓம் கீழே பேட்டரி வருது. இப்போ இது ரெண்டுமே தொடராக இருக்குது. ஆகவே தடைகள் கூட்டப்பட்டதுன்னு சொன்னால் இந்த சுற்றை இன்னும் சிம்பிளாக கீறினா இதில் 3 ஓம் இது 8 நாளும் சேர்த்தே கீறேன் 12 ஓம் 6 வோல்டேஜ். ரைட். இப்போ பாருங்க இது ரெண்டுமே சமாந்தர தடை, ரெண்டும் சமாந்தர இணைப்பில் இருக்குது. ஆகவே சமாந்தர தடை காணணும்னு சொன்னால் 1/12 சக 1/3. ஆகவே 1/R = 12 4 R = 12/5 அது சமன் 2.4 ஓம் என்று வரும். ஆகவே இப்போ ஓவராலாக இந்த பேட்டரியினூடாக வெளிப்பட போகிற ஓட்டம் V = IRல போட்டணும்னு சொன்னால் பேட்டரியின் வோல்டேஜ் 6. I தான் இப்போ கேட்ட கேள்வி. ஓவரால் தடை சமவெளி தடை வந்து 2.4 ஆம்பியர். சரியோ? அப்போ I = R/2.4. இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் 10.5 ஆம்பியர் என்று வரும். ஓகே, 2.5 ஆம்பியர் என்று வரும். ரைட். கேள்வி நல்ல ஈஸி. ஸ்டெப் வைஸாக எல்லா இதுவும் செய்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.